சேர்ந்தவங்க? நாங்கள் கைலாசபுரம் ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்தவங்க. கொம்பாடி ஊர். சட்டமன்ற தொகுதி ஓட்டப்பிடாரம். சரி. இந்த தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்கலான்னு ஒரு முடிவு செஞ்சுருக்கீங்க? நாங்கள் வந்து ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அதுக்கு ஆதரவு கொடுக்க உறுதி இல்லை. புதுசாக வர்ற இளம் தலைவரை தான் தேர்ந்தெடுக்கணும்னு வச்சுருக்கோம். ஆமாம். விஜய். இளந்தலைவர் பேர் விஜய். சரி. உங்களுக்கு வயசு எத்தனை வயசு? 65. சரி. 65 வயசில் நீங்கள் விஜயை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன ஏதாவது காரணம் வச்சுருக்கீங்களா? காரணம் இருக்குது. என்ன காரணம் ஐயா? சுறுசுறுப்போட செயல்படுதாரு. ஆமாம். சரி. ஆமாம். அது எந்த கட்சியில் இணைந்தாரோ அந்த கட்சி ஜெயிக்க. ஆமாம். சரி. ஆனால் அவர் நான் எதுலேயும் இடையில தனிச்சு தான் நிற்க போகிறேன்னு சொல்லி தனிச்சுனாலும் ஓரளவுக்கு விஜய் அந்த மாதிரி ஓட்டு எதிர்கட்சி மாதிரி வருவார். கண்டிப்பாக அவருக்கு ஆதரவு ஐயா. ஆமாம். படித்த உங்கள் ஊர் பிள்ளைங்க மற்றவங்கட்டெல்லாம் எப்படி இருக்குது? எல்லாம் அவருக்கு தான் ஆதரவு இருக்குது. படித்த பையங்க ஃபுல்லாக. ஆமாம். இப்போ டிஎம்கேல இந்த ஆட்சியில் இப்போ கடைசி நேரத்தில் 5000 பெண்களுக்கு கொடுத்தாங்கல்ல? ஆமாம். அப்போ பெண்கள் வந்து திமுகவும் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குல்ல வாக்களிக்க? ஒரு சிலவங்க தான் போடுவாங்க, எல்லாரும் சொல்ல முடியாது ஐயா. ஆனால் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் விஜய்க்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அது உறுதியாக இருக்குது ஐயா. உங்கள் ஊரில் ஒரு 2000 ஓட்டு இருக்குமா? எங்கள் ஊரில் அவ்வளோலாம் கிடையாது. எங்கள் 4 பஞ்சாயத்து சேர்ந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி வரும். 4 பஞ்சாயத்து 4 ஊர் ஒரு பஞ்சாயத்து கைலாசபுரம். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? 4 பேர் ஐயா. 4 பேர்த்தில் எத்தனை பேர் வாக்களிப்பீங்க விஜய்க்கு? 3 பேருமே அங்கே தான். ஒரு பிள்ளைக்கு வந்து பொண்ணுக்கு வந்து வயசு கிடையாது. சரி. ஆமாம். வயசு பூர்த்தி ஆகலை. அடுத்த வருஷம் தான் ஓட்டு. விஜய் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவருடைய சுறுசுறுப்பும் இளமையும் ஒரு ஆமாம் காரணம். அரசியலில் அவர் வெற்றி பெறுவார்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது? ஆமாம்.